ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா 2023 ஹிந்தியில் ரிலீஸ் ஆன 12th ஃபெயில் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா ஐபிஎஸ் மனோஜ்குமார் சர்மா அவரோட பயோபிக் தான் இந்த படம். அவர் எப்படி யூபிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ணார், அதே நேரத்தில் அவர் என்னென்ன பிரச்சனைகளை டெல்லியில் இருக்கும்போது ஃபேஸ் பண்ணார், இதுதான் நம்ம டைரக்டர் படமாக எடுத்து வச்சிருக்காரு. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா ஒரு பயோபிக்கை மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை நம்ம டைரக்டர் பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. எதுக்குன்னா அவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து கடைசியில் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிற வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம டைரக்டர் காமிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் ரொமான்ஸாக இருக்கட்டும், எமோஷன் போர்ஷனாக இருக்கட்டும், அவர் கடைசியில் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனவொடனே பக்கத்தில் இருந்தவங்கலாம் ரியாக்ஷன் பண்ணுற அந்த சீனாக இருக்கட்டும், அதெல்லாம் உண்மையிலே பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் அவர் ஸ்கூல் லைஃப்லாம் காட்டினது உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. இன்னமும் இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம டைரக்டர் நம்ம காமிச்சிருக்காரு. அதெல்லாம் காட்டின விதம் உண்மையிலே தரமாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் அவங்க அப்பா எவ்வளோ பெரிய ஹானஸ்டான ஆஃபீஸர் அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே நம்ம டைரக்டர் காமிச்சிருக்காரு. அதை காட்டின விதமாக இருக்கட்டும், அவரை மாதிரியே தான் தான் பிள்ளைங்களும் இருக்கணும் அப்படின்னு அவரோட அண்ணே வந்து ஒரு சம்பவம் பண்ணுவார், அதை காமிச்ச விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் காட்டின விதம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த வில்லேஜில் இவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம மனோஜ்குமார் சர்மா அவர் வந்து எப்படி கஷ்டப்பட்டு 12th பாஸ் ஆனார், அதே மாதிரி அந்த ஊரில் இருந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து இவருக்கு கொடுக்குற அந்த இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம டைரக்டர் ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காரு. அதே மாதிரி டெல்லிக்கு போகும்போது அவர் என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணார், டெல்லிக்கு போனோடனே அங்கே அவரோட நேர்மையை பார்த்து அவர் கூட இருந்தவங்கலாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அதெல்லாம் நம்ம டைரக்டர் ரொம்ப தரமாக காமிச்சிருக்காரு. டெல்லிக்கு போனோடனே அவர் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்காண்டி அவர் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணார், அதெல்லாம் காட்டினது தான் உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி அவர் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி கஷ்டப்பட்டு படித்தார், அதெல்லாம் நம்ம டைரக்டர் ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காரு. எதுக்குன்னா 15 மணி நேரம் வேலை பார்க்குறாரு, 2 மணி நேரம் தூங்குறாரு, மிச்சம் கிடைக்கிற டைமில் தான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகியிருக்காரு. அதெல்லாம் நம்ம டைரக்டர் ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காரு. இந்த படத்தில் எமோஷன் போர்ஷன்லாம் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. அதே மாதிரி சில சீன்லாம் பார்க்கும்போது உண்மையில நல்லா இருந்துச்சு. அதில் முக்கியமான சீன்னு பார்த்தோம்னா அவர் ஃப்ரெண்டு வந்து குடிச்சிட்டு ரோட்டில் ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பார். அதனால் அங்கே இருக்கிற போலீஸ் வந்து அவர் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. அதனால நம்ம ஹீரோ வந்து அதை போய் அங்கே கேட்கும்போது சில லாலாம் சொல்லுவார். அதெல்லாம் நம்ம டைரக்டர் காமிச்சதும் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி லைப்ரரியில் இவர் பண்ணாத தப்புக்கு நீ தான் பண்ண அப்படின்னு அந்த லைப்ரரியன் சொல்லும்போது இவர் அந்த செருப்பை கொண்டு அடிக்க போகும்போது அந்த சீனை காமிச்ச விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம டைரக்டர் சூப்பராக காமிச்சிருக்காரு. நம்ம மனோஜ்குமார் சர்மா எல்லாத்துலேயும் செலக்ட் ஆனவொடனே கடைசியில் இன்டர்வியூ வைப்பாங்க. அப்போ அந்த இன்டர்வியூவில் இவர் ஒரு கேள்வி கேட்பார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ குடிக்க தண்ணி வேணும் அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கேட்பார். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் இருக்க அந்த கண்ணாடி கிளாஸுக்கு தண்ணி எடுத்து வைப்பாங்க. அப்போ அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, இல்லை எனக்கு கண்ணாடி கிளாஸில் குடிச்சு பழக்கம் இல்லை, எனக்கு சில்வர் கிளாஸில் வேணும் அப்படின்னு கேட்பார். அப்போ அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்களாம், இல்லை சில்வர் கிளாஸ்க்கெலாம் எங்கே போகிறது, இருக்கிறதா நீங்கள் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் நம்ம டைரக்டர் காமிச்சதும் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. எதுக்குன்னா அது சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பார். அதை காட்டின விதம் உண்மையிலே தரமாக இருந்துச்சு. கடைசியில் ரிசல்ட்டை பார்த்த உடனே அந்த எமோஷன் போர்ஷன்லாம் காட்டின விதம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க ரிசல்ட்டை பார்த்துட்டு போகும்போது அங்கே இருக்கிற போலீஸ்காரர் ஒருத்தர் கேட்பார், நீங்கள் என்ன செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, ஐபிஎஸ் சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சல்யூட் அடிப்பார். அந்த சீன்லாம் காட்டின விதம் உண்மையிலே மரணமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்திலே ஹைலைட்டான சீன்னா அந்த சீனு தான். கடைசியில் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டு அந்த யூனிஃபார்மை போட்டு அவர் ஸ்டேஷனுக்கு போய் அவரோட கல்யாண பத்திரிக்கையை அவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எதனால் அவர் இன்ஸ்பயர் ஆகி ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகினாரோ அந்த ஆஃபீஸருக்கு போய் பத்திரிகை கொடுப்பாரு. அதை காட்டினதெல்லாம் உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக மனோஜ்குமார் சர்மாவை நடித்த அவரோட ஆக்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி படத்தில் அவர் கூட ஃப்ரெண்டாக நடித்த அவரோட ரோல் வந்து ஒரு முக்கியமான ரோல். கடைசியில் இவரை வச்சே சில விஷயம்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் காட்டினது தான் உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நம்ம சினிமோட்டோகிராஃபர் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவோட என்ட்ரன்ஸை ஒரு டாப் ஆங்கிலேருந்து காமிப்பார். அதெல்லாம் காட்டின விதம் உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. கடைசி கிளைமேக்ஸில் அந்த எமோஷன் போர்ஷனை காட்டின விதம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 9.5 தாராளமாக கொடுக்கலாம். இந்த படத்தை தாராளமாக வீக்கெண்டில் ஃபேமிலியோட உட்காந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். இந்த படம் ஓடிடி தளமான ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங் வெர்ஷனோட அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்ஸிங் கூட பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.